இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் வந்து ரொட்டி, அதுக்கப்புறம் கிரேவி தான். ரீசெண்டாக இந்த ரொட்டி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிட்டுருக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் சிப்பி காளான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிது. ஸோ சிப்பி காளான், அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் போட்டு தம் பிரியாணி தான் பண்ணேன். இன்றைக்கி வந்து க்ளீனிங் ப்ராசஸ் தான். ஸோ கிச்சன் கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் கண்ணாடி பொருள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம இடியாப்பம் உலக்கு, அதுக்கப்புறம் ஜூஸ் மிக்சர் எல்லாத்தையும் ஆப்ப பேன் எல்லாமே நான் தனியாக வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நேற்றுக்கு வந்து என்னோடய பையனோட கப்போர்டு வந்து நான் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி வந்து என் பொண்ணோடது. என் பையன் கூட கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பான். ஆனால் என் பொண்ணு ரொம்ப மோசம். நம்ம அப்போ தான் அன்றைக்கி தான் மடித்து வச்சுருப்போம். ஈவினிங் வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவாங்க. ஸோ பண்ணுறத பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாள் என்னாச்சுன்னா பிளாக் ட்ரெஸ் எல்லாமே டஸ்ட் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தா வாஷிங் மிஷின்குள்ளே இருந்து. ஸோ பவுடர் போட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாழை போட்டு பழனிக்கு போகிறனால ஸோ வந்து பூஜை சாமான் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக பழிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய டே ஃபுல்லாமே க்ளீனிங் ஒர்க் தான் போச்சு. ஸோ ஏன்னா ஊருக்கு போகிறனால, அதுக்கப்புறம் மாலை போடணும் அப்படின்றனாலேயே ஸோ மொத்தமாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி இப்படி தான் போச்சு.